அன்பின் இனிய நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு ஊரில் ஒரு ஆராய்ச்சியாளர் போனார். அந்த ஊர் பார்த்திங்கன்னா ஒரு பழங்குடி கிராமம். அந்த கிராமத்தில் குறைச்சலான மக்கள் தான் வசித்தாங்க. அவங்க எல்லாருமே விவசாயம் செய்யக்கூடியவங்க. அந்த ஆராய்ச்சியாளர் ரொம்ப வருஷமாக அந்த கிராமத்துக்கு போயிட்டுருக்கார். அந்த பழங்குடி மக்கள் அவங்க நிலத்தில் நெல் சாகுபடி செய்யக்கூடியவங்க. வருஷா வருஷம் ஒரு குறிப்பிட்ட சீசனில் நெல் சாகுபடி செய்கிறோம். அவங்க செய்யக்கூடிய நெல் ரகம் பார்த்திங்கன்னா அவ்வளவா அதிக மகசூல் கிடைக்காது, நிறைய வைக்கோல் கிடைக்கும். அந்த வருஷம் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த நெல்லை அறுவடை பண்ணி நெல்லை எடுத்துகிட்டு அந்த வைக்கோலை போர் மாதிரி வீட்டுக்கு முன்னாடி போட்டு வைப்பாங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயங்கள் இருக்குது, கவனிங்க. அதாவது அந்த வீட்டுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய வைக்கோல் போர் இருக்கோ, போர்னா புரியுது இல்லைங்களா? சில இடங்களில் தெற்கெல்லாம் படப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வைக்கப்படப்பு எந்த வீட்டுக்கு முன்னாடி பெரிய படப்பாக இருக்குதோ அந்த வீட்டுக்காரங்க வசதியானவங்கன்னு அர்த்தம். பொண்ணு எடுக்கிறதுக்கோ அல்லது பொண்ணு கொடுக்கறதுக்கோ யாராவது வந்தாங்க பார்த்தாங்கன்னா, வீடு பார்க்கும்போது அந்த வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் இருக்க வைக்கப்படப்பு எவ்வளோ பெருசு இருக்கோ அதை வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அதனால் அந்த மாதிரி ஒரு பழங்குடி கிராமம். அந்த கிராமத்தில் ரொம்ப வருஷமாக அவங்க அதே நெல் ரகத்தை சாகுபடி பண்ணிட்டுருக்காங்க, ஒரு பழைய நெல் ரகம். அப்போ அந்த ஆராய்ச்சியாளர் பார்க்குறாரு, இவங்களுக்கு ஒரு நல்ல நெல் ரகமாக நம்ம கொடுக்கணும், நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு நெல் ரகத்தை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நெல் ரகத்தை அவர் அறிமுகம் செய்கிறார் அந்த கிராமத்துக்கு. நெல்லில் நிறைய மகசூல் கிடைக்கும். அதனால் அவர் சொன்னோன்னே ரொம்ப பழக்கமான ஒரு ஆராய்ச்சியாளர். அதனால் அந்த ஜனங்க என்ன பண்ணாங்க, அவரை நம்பி அந்த நெல் ரகத்தை போடுறாங்க. போட்ட உடனே அது போட்டு நல்லா வளர்ந்து வருது, நல்ல மகசூல் தருது, நல்ல அருமையான மகசூல் எடுக்கிறாங்க. அந்த வருஷம் எல்லாருமே அறுவடை பண்ணுறாங்க. அறுவடை பண்ணும்போது அந்த ஆராய்ச்சியாளருக்கு சொல்லி அனுப்புகிறாங்க. அவரும் வராரு, பார்க்குறாரு, அவருக்கு சந்தோஷமாக இருக்குது. அடுத்த பட்டத்துக்கு எல்லா விவசாயிகளுக்கும் இவர் அந்த அதே நெல் ரகத்தை கொடுத்து மறுபடியும் சாகுபடி செய்ய வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வராரு. வந்துட்டு அவர்களிடம் இந்த நெல் ரகத்தை பற்றி மறுபடியும் சொல்கிறார், விளக்கமாக சொல்லி. அதனால் மறுபடியும் நீங்கள், உங்களுக்கு தெரியும் இந்த நெல் ரகத்தில் அதிக மகசூல் கிடைக்கும், அதனால் நீங்கள் இதை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்கும்போது அந்த விவசாயிகள் யாருமே அந்த நெல் ரகத்தை போடுறதுக்கு தயாராக இல்லை. இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. எல்லாமே அமைதியாக இருக்காங்க, வேணாங்கன்றாங்க, இந்த நெல் ரகம் வேணாங்க. அப்புறம் கடைசியாக அவர் கேட்குறாரு, எதனால் இந்த பழைய நெல் ரகத்தை விட, நீங்கள் ஏற்கனவே போட்ட நெல் ரகத்தை விட இதில் அதிக மகசூல் கிடைக்குது, அதிகமான பணமும் கிடைக்குது, நல்ல நெல்லும் கூட, நல்ல லாபம் கிடைக்குது, ஏன் இதை வேணான்றீங்க அப்படின்னு கேட்ட சமயத்தில் அப்போ அந்த ஊர் பெரியவர் சொல்கிறாரு, ஐயா நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாசம் தான், அந்த நெல் ரகம் நல்ல ரகம், நிறைய மகசூல் கிடைக்குது, நிறைய வருமானம் கிடைக்குது, நிறைய லாபமும் கிடைக்குது எங்களுக்கு. ஆனால் இதில் அதிகமான வைக்கோல் கிடைக்காது. இதில் வைக்கோல் ரொம்ப குறைச்சலாக கிடைக்குது. நெல் தான் கிடைக்கிறது தவிர வைக்கோல் கிடைக்கல. இந்த வைக்கல் எங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த வைக்கோல் அதிகமாக கிடைக்குதோ அதை வச்சா தான் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாவில் அந்த வைக்கப்படப்பு, அந்த வைக்கப்போர் போட முடியும். அந்த வைக்கப்போரை வச்சு தான் எங்களுக்கு ஒரு பொண்ணு எடுக்கிறதா இருந்தாலும் பொண்ணு கொடுக்குறதா இருந்தாலும் அது நடக்கும். இப்போ இந்த நெல் ரகத்தில் அந்த மாதிரி வைக்கப்படப்போ எங்களால் போட முடியாது போல இருக்குது. அதனால் நாங்கள் ஊரில் எல்லோரும் கலந்து பேசி இந்த நெல் ரகம் வானான்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நான் ஏதோ ஒரு கதைக்காக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்க வேணாம், இது உண்மையாக நடந்த விஷயம். இது யார் இந்த விஷயத்தை சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராபர்ட் சேம்பர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய, நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிஆர்ஏன்னு, இந்த டெவலப்மெண்ட் ஃபீல்டில் வளர்ச்சித்துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பேரை கேள்விப்பட்டிருப்பாங்க, ராபர்ட் சேம்பர்ன்றது. அவர் தான் இந்த பிஆர்ஏ என்று சொல்லக்கூடிய பார்ட்டிசிபேட்டரி ரூரல் அப்ரைசல் என்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினவர். இன்றைக்கி உலக நாடுகளில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட நாடுகளில் கிட்டத்தட்ட 190க்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்த திட்டம் இருக்குது. இந்தியாவிலையும் இருக்குது. எந்த திட்டமாக இருந்தாலும், அரசனுடைய எந்த திட்டமாக இருந்தாலும் இந்த திட்டத்தின் மூலமாகத்தான் அதை செய்யணும். அதுக்கு பேர் பிஆர்ஏன்னு சொல்லுவாங்க, மக்கள் பங்கேற்பு திட்டம்னு சொல்லுவாங்க. அரசில் கூட பார்த்திங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, நாங்கள் மக்கள் பங்கேற்பு திட்டத்தின் மூலமாக நாங்கள் இதை செய்கிறோம், மக்கள் பங்கேற்பு திட்டத்தின் மூலமாக செயல்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் என்று சொல்லுவார்கள். ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி, ஒரு சட்டமாக இருந்தாலும் சரி, மக்களுடைய ஆலோசனையை அல்லது மக்களுடைய பங்கேற்பு அதில் இருக்கணும். இந்த பங்கேற்புனா எதில் இருக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு திட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா 4 நிலைகள் உண்டு. ஒரு திட்டத்தை திட்டமிடுவது, பிளானிங், அது ஒரு நிலை.
அந்த பிளான் பண்ண பிற்பாடு அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். எக்ஸிக்யூட்னா செயல்படுத்துறது. அந்த செயல்படுத்தக்கூடிய நிலையிலையும் மக்களுடைய பங்கேற்பு இருக்க வேண்டும். அதுக்கு பிறகு மானிட்டரிங் ஃபேஸ் என்று சொல்லுவார்கள். அதை மேற்பார்வையிடுதல். இப்போ அந்த மாதிரி மேற்பார்வையிடும் பொழுதும் அந்த மக்களுடைய பங்கேற்பு அதில் இருக்கணும். இதை மேற்பார்வையிட்ட பிறகு இந்த திட்டத்தை செயல்படுத்தி முடித்த பிறகு அதுக்கு பிறகு எவாலுவேட் பண்ணுவாங்க. இந்த திட்டம் இந்த அளவுக்கு சரியான முறையில் செயல்பட்டுருக்கு, இந்த திட்டம் நல்ல முறையில் செயல்பட்டுருக்கா, இந்த திட்டத்தினால மக்களுக்கு பயன் கிடைச்சிருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்க தான் எவாலுவேஷன் சொல்கிறது. ஆக ஒரு திட்டத்தினுடைய 4 நிலைகளிலுமே இந்த பார்ட்டிசிபேஷன் இருக்கணும். இதுதான் பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன் என்று சொல்கிறார்கள், மக்கள் பங்கேற்பு என்று சொல்கிறார்கள், பிஆர்இ என்று சொல்கிறார்கள். இதை ராபர்ட் சேம்பர் என்ற ஒரு அறிஞர் அதை அறிமுகம் செய்தார். இது குறிப்பாக இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னதாக இது ரொம்ப பிரபலமாக இருந்த ஒரு திட்டம். அது இன்னும் கூட அந்த திட்டம் இருக்குது. அதனால் இப்போ கூட நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு டெல்லியில் மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசு கொண்டு வந்த 3 மசோதா திட்டங்களை வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். முழுக்க இந்த திட்டமே வேணான்னு சொல்கிறாங்க. அரசாங்கத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், அந்த திட்டத்தில் அதற்குரிய மாற்றங்களை எல்லாம் செய்து அந்த திட்டத்தை நாங்கள் கொடுக்குறோம், அந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் விவசாயிகள் என்ன சொல்கிறாங்க, இந்த திட்டமே சுத்தமாக வேணாம், இந்த 3ஐயும் எடுத்துருங்க அப்படின்றாங்க. ஆனால் அதில் பேசப்படக்கூடிய 2 விஷயம் பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே கூட முதல்ல ஒரு நிகழ்ச்சியில் ஒரு காணொலியில் நான் சொல்லியிருக்கேன். அவர்கள் விவசாயிகள் சொல்லக்கூடிய 2 விஷயம் என்னென்னு கேட்டால், ஒன்று எம்எஸ்பி என்று சொல்லக்கூடிய மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், குறைந்தபட்ச ஆதரவு விலை விவசாய விளைபொருட்களுக்கு கிடைக்கணும். அதில் உங்களுக்கு தெரியும், 1966 வருஷம் ஒரு சட்டத்தை கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 23 பயிர்களை இந்த பயிர்களுக்கெல்லாம் இந்த ஆதார விலை கொடுக்க வேண்டும் என்று ஒரு முடிவு செய்தார்கள். அதற்கு எல்லாத்துக்கும் இந்த எம்எஸ்பி என்பது கிடைக்கும். அதை இதுவரையிலும் விவசாயிகள் அதை அனுபவித்து வந்தார்கள். அதே மாதிரி இன்னொரு முறை என்ன கேட்டிங்கன்னா, மண்டி சிஸ்டம் ஆஃப் மார்க்கெட்டிங். அந்த மண்டி முறையில் போயிட்டு அந்த பகுதியிலே விளைபொருட்களாக உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை அங்கே கொண்டு போய் விற்கிறது. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அதுவே ரெகுலேட்டட் மார்க்கெட்ஸ் என்று இருந்தது, ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள், அதில் கொண்டு போய் விற்பாங்க. ஆக இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இடைத்தரகர்களை நாங்கள் முழுமையாக இதில் தவிர்க்கிறோம் என்று சொல்லுவார்கள். ஆனால் எந்த அளவுக்கு இதை தவிர்க்க முடியும், எந்த அளவுக்கு நம்ம தவிர்த்து இருக்கோம் இதுவரையிலும் அப்படின்றது உண்மையிலேயே அந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள், அந்த துறையில் நெருக்கமாக இருப்பவர்களுக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு முடியும் அப்படின்றது. அதனால் இது ஒரு பக்கம் இருந்துகிட்ருக்கு. ஆனால் இப்போ இந்த கொண்டு வந்த மசோதாவில் இந்த 2 விஷயத்தை குறிப்பாக எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் கேட்கும்போது அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இதை எடுக்கலை, அது இருக்குது, அது உங்களுக்கு தரோம், நாங்கள் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதற்கு நாங்கள் வாக்கு தருகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் விவசாயிகள் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு இந்த திட்டமே வேணாம், இந்த 3 மசோதாக்களும் எங்களுக்கு வேண்டாம். இப்போ ஏற்கனவே இந்த திட்டம் நடைமுறையில் இருக்குது. இந்த எம்எஸ்பி என்பதும் மண்டி முறையிலே விற்பனை செய்வது என்பதும் ஏற்கனவே திட்டத்தில் இருக்கும் பொழுது புதிதாக இந்த திட்டம் எதற்காக வருகிறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. முக்கியமாக அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திட்டத்தை அரசு கொண்டு வருவதன் மூலமாக மிகப்பெரிய பணக்காரர்கள், அந்த மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு விவசாயிகள் அவர்களுக்கு அடிமையாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்ற மாதிரி விவசாயிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. அதனால் இந்த திட்டமே வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை பற்றி நான் இப்போ எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. ஏற்கனவே இதனுடைய அடிப்படையில் நம்ம ஒரு 2-3 நிகழ்ச்சிகளை பார்த்துருக்கோம். ஆனால் இதில் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திய விவசாயத்தை பற்றி நம்முடைய மக்களுக்கு தெரிய வேண்டும் என்று நினைக்கிறேன். குறிப்பாக இப்போ நம்முடைய யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, சார் இதை பற்றியே ஒரு பதிவு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படி என்று சொன்னார்கள். அதனால் இப்போ இந்திய விவசாயம் என்ன நிலையில் இருக்குது அதை பற்றிய சில கருத்துக்கள் நான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்னுடைய முக்கியமான நோக்கமே அதுதான். இந்த இந்திய விவசாயத்தை பற்றி நம்ம இதுவரையிலும் படித்தது, இப்போ நான் கூட பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போதும் சரி, கல்லூரியில் படிக்கும்போதும், பள்ளிக்கூடத்தில் உயர்நிலை பள்ளிகளில் படிக்கும்போதும் சரி, இந்திய விவசாயத்தை பற்றி ஒரு கருத்து சொல்லுவார்கள். இந்திய விவசாயம் பருவமழையை நம்பியது, இந்திய விவசாயம் கொஞ்சம் பிற்போக்கான விவசாயம், அதிகமான தொழில்நுட்பங்கள் இல்லாத விவசாயம், விவசாயம் என்பது லாபம் தராத, அதிகம் தராத ஒரு தொழில்
விவசாயம் வந்து ஒரு சூதாட்டம் போன்றது. இட் இஸ் லைக் எ கேம்பிளிங். இதனால் இதில் வந்து என்ன கேட்டால், விவசாயிகள் வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பெற முடியாது, பொருளாதார அலையில் வந்து அவர்கள் வளர்ச்சி பெற முடியாது அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம இதுவரையிலும் சொல்லித்தந்த விஷயங்களாக இருக்குது. யாராவது ஒரு கட்டுரை எழுத வேண்டும் என்றால் கூட இந்த விஷயத்தெல்லாம் எழுதுவாங்க. பருவநிலை அல்லது பருவமழை எப்படி வந்து மாறி மாறி பெய்யுது, எப்படி சரியாக வரல, எப்படி வந்து பருவமழை வராமல் வந்து காய்ந்து பயிர்களை கெடுக்கிறது, பருவமழை அதிகமாக வந்தால் பேய்ந்து எப்படி கெடுக்கிறது, இது ரெண்டும் சரியாக இருந்து அந்த விவசாயமும் நல்லா இருந்து அந்த விவசாயத்தில் அதிகமான விளைச்சலும் வந்ததுனாக்கா அந்த வருஷம் வந்து எப்படி விலை சாய்ந்து கெடுக்கும். அப்போ பேஞ்சியும் கெடுக்குது, காஞ்சியும் கெடுக்குது, விலை சாய்ந்தும் கெடுக்கிறது அப்படின்ற நிலைகளை பற்றியெல்லாம் நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஆனால் இந்திய விவசாயம் வந்து உண்மையிலேயே பெருமை தரக்கூடிய ஒரு விவசாயம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்திய விவசாயம் மாதிரி உலகத்தில் வந்து மிகவும் பெருமை தரக்கூடிய ஒரு விவசாயம் இந்திய விவசாயம். இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய நான் இந்தியாவை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தலை நிமிர்ந்து நிற்கிறேன்னா அதுக்கு விவசாயம் ஒரு முக்கியமான காரணம் என்பதை நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் தெரியும், உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் மிகப்பெரிய நாடுகள், மிகவும் பவர்ஃபுல்லான நாடுகள் என்று சொல்லும் பொழுது நம்ம ரெண்டு நாடுகளை சொல்லுவோம். ஒன்று வந்து யுஎஸ்ஏ என்று சொல்லக்கூடிய அமெரிக்கா, இன்னொன்று வந்து சைனா. விவசாயம் என்று பார்க்கும்போது முதல் நிலையில் இருக்கக்கூடியதாக சைனா தான் இருக்குது, அமெரிக்காவும் செய்யுது. இன்னும் நிறைய நாடுகள் தென் அமெரிக்காவில் பிரேசில் மாதிரி நாடுகள் இதெல்லாம் விவசாயம் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியாவினுடைய நிலை என்ன அப்படின்றத வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவினுடைய விவசாயம் சோடை போகாத விவசாயம். இப்போ உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் நிறைய பயிர்களில் இந்தியா உலக அளவில் மிக அதிகமான உற்பத்தியை செய்கிறது. இப்போ உதாரணத்துக்கு மொத்த உணவு உற்பத்தி என்று பார்க்கும் பொழுது மொத்தமாக எவ்வளோ உணவு உற்பத்தி நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட உலக நாடுகளில் எல்லா நாடுகள்லையும் செய்யக்கூடிய மொத்த உற்பத்தியில் 25% உணவு உற்பத்தியை இந்தியாவில் உற்பத்தி செய்கிறோம். எவ்வளோ? உலகத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய மொத்த உணவு உற்பத்தியில் 25% நாம் வந்து இங்கே இந்த நாட்டில் உற்பத்தி பண்ணுறோம். இன்னொன்று, இந்தியாவிலும் சீனாவிலும் உணவு உற்பத்தி சரியாக நடக்கலைன்னா நிறைய நாடுகளில் பஞ்சம் வரும். உலக நாடுகளில் நிறைய நாடுகளில் பஞ்சம் வரும். இன்னொன்று வந்து முக்கியமாக இன்றைக்கு உணவு உற்பத்தி என்று பார்க்கும்போது குறிப்பாக ரெண்டு விஷயத்தை சொல்லலாம். ஒன்று தானிய உற்பத்தி, இன்னொன்று பழங்கள் மற்றும் காய்கறிகள் உற்பத்தி. இன்றைக்கு தானிய உற்பத்தி பார்த்திங்கன்னாக்கா நெல்லாக இருந்தாலும் சரி, சோளம், கேழ்வரகு, கம்பு, மக்காச்சோளம், பார்லி, கோதுமை, இப்படி எந்த ஒரு தானிய பயிராக இருந்தாலும் அதில் அதிக வருமானம் என்பது கிடைக்காது, அதிகமான லாபம் என்பது கிடைப்பது சாத்தியம் கிடையாது. அப்போ எதில் அதிகமான விளைச்சலும் அதிகமான வருமானமும் அதிகமான லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு பயிர்கள் வந்து எதில் இருக்குன்னா தோட்டக்கலை பயிர்கள். அந்த தோட்டக்கலை பயிர்கள் வந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று பழப்பயிர்கள், இன்னொன்று வந்து காய்கறி பயிர்கள். அப்போ இந்த காய்கறி பயிர்கள் மற்றும் பழப்பயிர்களில் உற்பத்தி செய்யக்கூடியதில் முதல் நிலையில் இருக்கக்கூடியது சீனா, ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடியது இந்தியா என்பதை நான் இங்கு குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். அது மட்டும் கிடையாது, இன்றைக்கு வந்து இந்தியா வந்து உண்மையிலேயே பார்த்திங்கன்னாக்கா சீனா வந்து பெரிய நாடு, இந்தியாவோட பெரிய நாடு. ஆனால் சாகுபடி நிலப்பரப்பு என்று பார்க்கும் பொழுது இந்தியாவை விட சாகுபடி பரப்பு வந்து குறைவாக இருக்கக்கூடியது சீனா. சீனாவில் வந்து சாகுபடி நிலப்பரப்பு வந்து குறைவு. அது மட்டும் கிடையாது, இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பழங்கள் மற்றும் காய்கறி உற்பத்தியில் முதல் நிலையில் சீனா இருந்தால் கூட ரெண்டாவது இடத்துல வந்து இந்தியா இருக்கிறது. பழப்பயிர்களில் பல பயிர்கள் இந்தியா முதலிடத்தில் இருக்குது. உதாரணமாக பார்த்திங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சொல்லுவோம் மா, பலா, வாழை அப்படின்னு, முக்கனி என்று சொல்லுவோம். இந்த முக்கனி என்று சொல்லக்கூடிய மாவில் பார்த்திங்கன்னாக்கா உலகத்திலேயே மிக அதிகமான உற்பத்தியை பண்ணுறது நம்ம தான் பண்ணுறோம். உலக உற்பத்தியில் அதிகமாக செய்கிறது நம்ம தான் உற்பத்தி பண்ணுறோம். உலகத்தில் இருக்கக்கூடிய மா ரகங்களில் கிட்டத்தட்ட 1500 மா ரகங்கள் வந்து இந்தியாவில் இருக்குது. இந்த 1500 ரகங்களில் கிட்டத்தட்ட 1000 ரகங்களை சாகுபடி செய்வதற்கான ரகங்கள். யோசனை பண்ணி பாருங்கள், மாவில் 1500 ரகங்கள் இருக்குது, அதில் 1000 ரகங்கள் வந்து சாகுபடிக்கு ஏற்ற ரகங்கள். அது மட்டும் கிடையாது, இந்தியாவில் கிட்டத்தட்ட உலகத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய மா ரகங்களில் 39% வந்து இந்தியாவில் நம்ம உற்பத்தி பண்ணுறோம். மாவை பொறுத்தவரையிலும் அந்த அளவுக்கு நம்ம உற்பத்தி செய்கிறோம்.
நிறைய இடங்களில் நிறைய நாடுகளுக்கு மா வந்து இங்கேருந்து போய் தான் அந்த இடத்துக்கு பரவி இருக்குது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் வந்து பிரேசில் போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மா ரகங்கள் இருந்தது. எங்கே போனாலும், எந்த கடையில் போனாலும், எந்த ஹோட்டலில் போனாலும் அங்கெல்லாம் மாங்காய் ஜூஸ் வச்சுருப்பாங்க. இந்த ஹோட்டலில் போனால் மாங்காய் ஜூஸ் இருக்கும். அப்போ நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், உங்கள் ஊரில் இந்த மாங்காவுக்கு என்ன பேர் சொல்கிறீங்க? அங்கெல்லாம் போர்ச்சுகீசிய மொழிகளில் தான் பேசுவாங்க. அவங்கக்கிட்ட கேட்டேன் நான், உங்கள் மொழியில் மாங்காவுக்கு என்ன பேர்? வாட் டு யூ கால் மேங்கோ இன் போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ், இன் யுவர் லாங்குவேஜ்? உங்களுடைய மொழியில் என்னென்னு கூப்பிடுவீங்க மாங்காவை அப்படின்னு சொன்ன சமயத்தில் அந்த பிரேசில் நாட்டை சேர்ந்தவர் சொன்னார், எங்கள் ஊரில் அதுக்கு பேர் மாங்கான்னு பேர். எனக்கு ஆச்சரியமாக போச்சு. நம்ம ஊரில் நம்ம தமிழில் மாங்கான்னு சொல்கிறோம், ஆனால் பிரேசிலில் போய் மாங்கான்னு சொன்னாக்கா இது என்ன கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கேட்டேன் நான். எங்கள் ஊரில் வந்து நாங்கள் தான் மாங்கான்னு சொல்கிறோம், நீங்கள் எப்படி மாங்கான்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இது உங்கள் ஊர்லேருந்து தானே எங்கள் ஊருக்கு வந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஆகையினால் நிறைய நாடுகளுக்கு மா என்று சொல்லக்கூடிய மாங்காய் வந்து போனது எங்கேருந்து போச்சு? இந்தியாவிலிருந்து தான் போச்சு.